ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே ஜூஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அவ்வளோ ஈஸிங்க. பால் காய்ச்சிற நேரத்தில் கூட இந்த ரெசிபியை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து கூட நீங்கள் அசால்ட்டாக செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே கம்மியான நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் யூஸ் பண்ணுறோம். நல்லா கெட்டியான தயிராக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் போதும். 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம நல்லா தயிரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சாதாரண தண்ணி தான், பச்சை தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மாவாக கரைச்சிக்கணும். இப்போது இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இட்லி மாவு பார்த்து இருக்கணும். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஊற்றும் பொழுது நல்லா வரும். இப்போது 1/2 கப் மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிலேபி ரெசிபி இவ்வளோ ஈஸியாக புளிக்க வைக்க வேண்டாமா அப்படின்னு உங்ககிட்ட கொஸ்டின் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தான் இந்த மாதிரி தயிர் சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் புளிக்க வச்சு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரொம்பவே குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக லம்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம இது பண்ணிடலாம். அடுத்து பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஃபுட் கலர், நான் இப்போ ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட எல்லோ கலர் அல்லது ஆரஞ்சு கலர் எந்த கலர் இருந்தாலும் விருப்பமானதை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் வேணாம்னு நினச்சிங்கனாலும் வேண்டாம், விட்டுடலாம். இப்போ இதை நம்ம நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். இந்த மாதிரி நல்லா நொறையாக வரட்டும். 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அதில் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்சணும். ஸோ இப்போ இதை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு அதை ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஒரு எம்டி பாட்டிலில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு கம்பி பதம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு காலியான ஒரு வாட்டர் பாட்டிலில் ஹோல் போட்டு அதில் நம்ம இந்த மாதிரி மாவை ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. எதுக்குமே ரொம்ப மெனக்கடணும்னு அவசியமே இல்லை. ஆயில் மீடியம் அளவுக்கு ஹீட்டாக இருக்கணும். ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா டக்குன்னு இதாகிடும். ஸோ நம்மளுக்கு சேஃப் சரியாக கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம இதை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே ஈஸியான வேலை தான். ஸோ இந்த லாக்டவுன் டேஸ்க்கு ஏற்ற ஒரு ரெசிபி தான் இது. நிறைய பேருக்கு நம்மளுக்கு வீட்டில் இருக்கும் பொழுது ஏதாவது ஜூஸியாக அண்டு ஜாங்கிரி இதெல்லாம் சாப்பிடணுன்ற ஆசையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ ஜூஸியாக இருந்தது இந்த ரெசிபி. ஸோ இந்த ஜிலேபி ரெசிபி பாருங்கள், இப்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். பாருங்கள், நம்ம இதில் எந்த கலரும் சேர்க்கல. இதுவே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இது கொஞ்சம் நம்மளுக்கு சூடாக இருக்கும் பொழுது எடுத்து வச்சிடலாம். அடுத்த ரவுண்ட் நம்ம இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகு வார்மாக இருக்கும்போதே நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜிலேபி பீசஸை தூக்கி நம்ம உள்ளே போடணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஜீரா நல்லா குடிக்கும். இதை உடனே சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு கிரன்ச்சியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இல்லை கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து கூட சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம இப்போது இதில் ஊற போடுறோம்.
இதை வந்து ஆல்மோஸ்ட் 2-3 ரவுண்ட் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ பார்த்தோன்னே சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட வந்து ட்ரையல் அவுட். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.